இந்த ரெண்டு காம்போவும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்பப்போ செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே செய்கிற சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இதை போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒயிட் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை போல் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இது ரெண்டும் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. ஒரு 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 5 பீஸ் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி மீடியமான பீஸாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. ரொம்ப அதிகம் தேவையில்லை. புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனோட நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் சூடானதும் ஒரு 10 பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும். அது வரலும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வர டைமில் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். கூடவே 3 பச்சை மிளகா முழுசாக கட் பண்ணாமல் சேர்த்துங்க, வாசனைக்காக தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிடுங்க. கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துடலாம். நீங்கள் குக்கரில் செய்கிறவங்களா இருந்தாலும் இதே டைப்பு தான். நான் ஓப்பனில் செய்கிறேன். குக்கரோட ஓப்பனில் செஞ்சோமா பிரியாணி எப்போவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். இது கூடவே நம்ம பெரிய சைஸு அரை மூடி தேங்காய் எடுத்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் 3 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி. 3 கப்பு ரைஸுனா 4.5 கப்பு தண்ணி சேர்ப்போம். அதுக்கு பதில் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துங்கம்மா. நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொதி வர டைமில் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு கூட பார்த்துக்கலாம். நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. இப்படி கலந்தால் தான் அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ ஒரு மீடியமான தீயில் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு நடுவில் எடுத்து ஒரு டைம் கலந்து விடுங்க. பாருங்கம்மா, ரொம்ப மீடியமான தீயில் ஒரு 12 நிமிஷம் வச்சுருக்கேன். நடுவில் எடுத்து கலந்து விட்டுருக்கேன். நடுவில் ஒரே டைம் கிளறி விடுங்க. அப்பப்போ கிளறினோமா நமக்கு ரைஸ் உடையும். இது நல்லா உடையாமல் இருக்குது பாருங்கள். அதே போல் தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெடி. இதை போல் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 6 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது அதிகமாக கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். எப்போ சிக்கன் செய்கிறோமோ அந்த டைமில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெடாது. இந்த மசாலா ஒரு 3 மாதமாக இருந்தாலும் 5 மாதமாக இருந்தாலும் அப்படியே இருக்கும். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் எடுத்தீங்கன்னா இதை போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டோமா
இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருங்க. இதை சேர்த்துடலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து சிக்கன் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் எதனால் ஊற வைக்கிறேன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமாக இவ்வளோ தான் தண்ணி. இதை வந்து இப்படி தெளித்து விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அப்போ வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நல்லா கலந்துருங்க. இது கூடவே 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் வாசனைக்காக தான், காரம் வந்து ரொம்ப உள்ளே இறங்காது. இப்போ வந்து அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. மூடி வச்சு ஒரு மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நம்ம விடலாம். நடுவில் கலந்து விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாமா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. ஆனால் சாப்பிட்றது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எள்ளு போட்டிருக்குமே கசப்பாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. எள்ளு போட்டதுனால டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி.